அடுத்த கோல் என்னன்னா மைண்ட்ஃபுல் ட்ரிங்கிங் ஆர் சோலார் வாட்டர். ஸோ இந்த வாட்டர், ஸோ மைண்ட்ஃபுல் ட்ரிங்கிங் சோலார் வாட்டர் அப்படின்றது என்னன்னா, சூரிய வெயில்ல ஒரு கிளாஸ்ல தண்ணியை வச்சு அதை கவர் பண்றதுக்கு எய்தர் காட்டனோ இல்ல பிளாஸ்டிக் இல்லாத ஏதாவது ஒரு விஷயங்கள், காட்டன், இந்த பிக்சர்ல காமிச்சிருக்க மாதிரி காட்டன், இல்லைன்னா ஒரு கிளாஸை வச்சு கவர் பண்ணி சூரிய ஒளியில வந்து நீங்க அந்த தண்ணியை வெளியே வச்சிடணும். அப்படி வைக்கிறப்ப அது வந்து சன்ல இருக்க அந்த எனர்ஜியா ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி அதுக்குள்ள வச்சுக்கும். அந்த தண்ணிய நீங்க குடிக்கிறப்ப சன்ல இருக்க எனர்ஜி அகைன் போட்டான், அப்படி அந்த தண்ணியை நீங்க குடிக்கிறப்ப இந்த சன்ல இருக்க எனர்ஜியை நீங்க அப்படியே அந்த தண்ணி மூலமா உங்களுக்குள்ள எடுத்துக்கிறீங்க. இதை வந்து நான் ரீசெண்டா ஒரு 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து உண்மையிலேயே ரொம்ப எஃபெக்டிவான மெத்தடுன்னு நிறைய இடத்துல வந்து ப்ரமோட் பண்றாங்க. நீங்க வந்து இந்த ஹோ ஓப்பனோ ஓப்பனோ கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. அதை பத்தி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அதுல வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண அந்த ப்ரொஃபஸர் வந்து இந்த மெத்தடை வந்து சொல்லுவாங்க. இது மட்டும் கிடையாது, அவர் மட்டும் கிடையாது, நிறைய இடத்துல வந்து இந்த சோலார் வாட்டரோட பெனிஃபிட்டை ரிசர்ச் பண்ணி அதில் நிறைய பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ உங்களால முடியுது, சோலார் வாட்டர் குடிக்க சன்ல தண்ணி வச்சு அதை குடிக்கிறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றப்ப அதை வச்சு குடிங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த சோலார் வாட்டர் குடிக்கிறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து நார்மல் வாட்டரே வந்து மைண்ட்ஃபுல்லாக சாப்பிடலாம். அது என்னன்னா, ஸோ தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கப்பில் இருக்க அந்த தண்ணியை கான்சியஸாக பிளஸ் பண்ணி, கான்சியஸாக அதுக்கு லவ் அதை கொடுத்து, அந்த பிளஸ் அதை கொடுத்து, அந்த அந்த கப் ஆஃப் வாட்டர்ல வந்து உங்களுடைய அன்பும் உங்களுடைய அந்த பிளஸ்ஸிங்கும் அந்த வாட்டர்ல கலந்திருக்கதா நினைச்சு அதை பிளஸ் பண்ணி நீங்க குடிக்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்க உடம்புக்குள்ள அனுப்புறீங்க. ஓகேவா? அதுல இந்த ஒவ்வொரு வாட்டிக்குள்ள வந்து அந்த லைட்டை நீங்க கான்சியஸா பண்றப்ப அந்த லைட்டை அப்சர்வ் பண்ணி உங்க உடம்புக்குள்ள போறப்ப அது நல்ல மாற்றங்களை, பாசிட்டிவான மாற்றங்களை ஏற்படுத்தும். ஓகேவா? அதுக்கு வந்து அதுதான் வந்து மைண்ட்ஃபுல் ட்ரிங்கிங். அதாவது ஒவ்வொரு தடவையும் நீங்க தண்ணி குடிக்கிறப்ப மைண்ட்ஃபுல்லா அந்த தண்ணியை பிளஸ் பண்ணி அதுக்கு சென்ட் லவ் அண்ட் லைட். ஓகேவா? லவ் அண்ட் லைட்டை சென்ட் பண்ணி அதை நீங்க குடிக்கிறப்ப அது உங்களுக்குள்ள பாசிட்டிவான மாற்றத்தை ஏற்படுத்தும். இதுக்குரிய பேஸ் கான்செப்ட் என்னன்னா, சயின்டிபிக்கா டாக்டர் மசாரோ எமோட்டோன்ற ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் வந்து இந்த வாட்டர் கான்சியஸ்னஸ் அப்படின்ற எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டாக்டர் மசாரோ எமோட்டோவுடைய இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை 2023 நான் வீட்டில் என்னோட குழந்தைங்களை வச்சு பண்ணேன். ஸோ அதோட பேஸ் கான்செப்டை மட்டும் சொல்றேன். நீங்க வந்து இதை பத்தி டீட்டெயிலாக பார்க்கணும்னா இந்த சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோவே அந்த வீடியோ தான். ஆனால் அது இங்கிலீஷ்ல இருக்கும். நான் வேணா அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறதுக்கு முயற்சி பண்றேன். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா, நீங்க அந்த வீடியோவை பார்க்கலன்னா போய் பாருங்க, இல்லைன்னா நான் தமிழ்ல போடுறேன், அதுக்கப்புறம் பாருங்க. ஸோ அதோட பேஸ் கான்செப்ட் என்னன்னா, ஒரு கப்ல ரைஸையும் தண்ணியும் வச்சிருக்கோம். அதுக்கு வந்து லவ் அண்ட் லைட்டை வந்து ஒவ்வொரு நாளும் நிறைய அன்பை கொடுத்தோம். இன்னொன்னுல வந்து அதே ரைஸ் தண்ணி வச்சுட்டு அதுக்கு வந்து நிறைய வெறுப்பு, ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்ற மாதிரி பண்ணோம். அது பசங்க வச்சு பண்ணேன். ஸோ அது 1 மாசம் நாங்க பண்றப்ப இந்த லவ் அண்ட் லைட் கொடுத்த அந்த வாட்டர், அந்த சாம்பிள் வந்து என்னாச்சுன்னா நல்லபடியா அழகா இருந்தது, அழகா ஃபெர்மெண்டா இருந்தது. இது வந்து ஒரு மாதிரி பூஞ்சை நிறைய வந்தது. ஸோ அதுக்குரிய எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் டீட்டெயிலாக அதில் பார்க்குறேன். பட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரிசல்ட் என்னன்னா, வாட்டருக்கு, தண்ணிக்குன்னு ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படின்றத அதோட பேஸ். ஓகேவா? நம்ம என்ன பண்றோமோ சுத்தி என்விரான்மெண்ட்ல என்ன இருக்கோ அத அந்த தண்ணி அப்சர்வ் பண்ணி வச்சுக்குது அப்படின்றது தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட ப்ரூஃப், ரிசல்ட். ஓகேவா? ஸோ அதை நான் தெளிவா அந்த வீடியோவை பாருங்க, நான் தமிழ்ல போடுறேன். ஸோ நீங்களே கூட வீட்டுல செஞ்சு பாருங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்களை வச்சு முக்கியமா செஞ்சு பாருங்க. ஓகேவா? ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து உண்மையிலேயே ஐ ஓப்பனிங்கா இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு தண்ணிக்கு கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படின்றத ஒரு கண்கூடா ப்ரூவ் பண்ற மாதிரியான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ நம்ம உடம்பு 70% தண்ணியால ஆனது. ஸோ தண்ணிக்கு கான்சியஸ்னஸ் இருக்குன்றப்ப நம்ம உடம்புல இருக்க தண்ணிக்கும் கான்சியஸ்னஸ் இருக்கு. அந்த தண்ணியில வந்து நம்ம எப்படி அந்த ஒரு கப் ஆஃப் வாட்டர்ல லவ் அண்ட் லைட் கொடுக்குறப்ப, அன்பை கொடுக்குறப்ப அது எவ்வளவு ஒரு மேஜிக்கை ஏற்படுத்துதோ, அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்க தண்ணிக்கும் நம்ம லவ் அண்ட் லைட்டோட நீங்க சாப்பிடுற அந்த நீர் ஆகார விஷயங்களை சாப்பிடுறப்ப அது எந்த மாதிரியான மேஜிக்கை உங்களுக்குள்ள ஏற்படுத்தும்ன்றதை நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரியலி இட்ஸ் ஐ ஓப்பனிங் திங். நீங்க இதோட நம்ம லா ஆஃப் ஒன்னோட
கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். லா ஆஃப் ஒன்ல நம்மளோட ஃபர்ஸ்ட் டென்சிட்டி என்னன்னு பார்த்தோம். ஐம்பூதங்கள். அதாவது நீர், நெருப்பு, ஆகாயம், மண் அது பார்த்தோம் இல்லையா? 4 பூதங்கள் முக்கியமா சொல்லப்போனா. ஈத்தர் வராது. பட் 4 பூதங்களா 4 எலிமெண்ட்ல ஒண்ணா தான் நம்மளுடைய சோல் வந்து இந்த எவல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். நம்ம எல்லாம் அதுல அந்த நாள்ல ஒண்ணா தான் நம்மளுடைய ஆன்மாவோட அந்த ஆரம்பத்துல அப்படிதான் இருந்து அப்புறம் வளர்ந்து வந்திருக்கோம் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? அதுல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப அதுவும் டென்சிட்டி தானே. அதுலயே உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும். ஓகேவா? தண்ணியும் ஒரு உயிர் தான். ஓகேவா? அதுக்குன்னு ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு. ஆனா அந்த கான்சியஸ்னஸ் இருத்தல் அப்படின்ற அதோட நின்னுக்கும். சோ அதோட நீங்க இதை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சோ ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. லா லா ஆஃப் ஒன்ல வாட்டர்ன்றது ஒரு உயிர், அதுக்குன்னு ஒரு கான்சியஸ்னஸ் இருக்குன்றத பார்த்தோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து வாட்டர் கான்சியஸ்னஸ ப்ரூவ் பண்றதுக்குரிய எக்ஸ்பெரிமெண்ட். தண்ணிக்குன்னு ஒரு 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 கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்குரிய எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இதுல டேக்அவே பாயிண்ட் என்னன்னா, நம்ம சாப்பிட்ற தண்ணிய பிளஸ் பண்ணி உள்ள எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிறப்ப நிறைய மேஜிக்கை ஏற்படுத்துன்றதுக்கு தான் நான் ஃபுல்லா இவ்வளவு நேரம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ நீங்க சாப்பிட்ற தண்ணிய நீங்க குடிக்கிறப்ப நீங்க அதை வந்து பிளஸ் பண்ணி கொடுங்க. ஸோ நான் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ப்ராக்டிஸ்ல வந்து டெய்லி இந்த கப் இதுல கிளாஸ் பாட்டில்ல சோலார் வாட்டரை வச்சு டெய்லி நாங்க குடிப்போம் வீட்ல. ஸோ அதை தவிர நான் வந்து நார்மலா தண்ணி குடிச்சாலும் சரி, நார்மல் தண்ணி குடிச்சாலும் சரி, அதை வந்து பிளஸ் பண்ணிட்டு நான் மைண்ட்ஃபுல்லா இந்த ஹோ ஓப்பனோ ஓப்பனோ மந்த்ரா அதை சொல்லிட்டு தான் குடிப்பேன். அதை சொல்லிக்கிட்டே குடிப்பேன். அதாவது என்னன்னா ஐம் ஹோ ஓப்பனோ ஓப்பனோ மந்த்ரா என்னன்னா ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ அண்ட் ஐ லவ் யூ. இந்த ஹோ ஓப்பனோ ஓப்பனோன்றது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதை பத்தி இன்னொரு வீடியோல தெளிவா பார்க்கலாம். பட் ஆனா இந்த ஹோ ஓப்பனோ ஓப்பனோடைய அந்த கான்செப்ட் என்னன்னா, நம்மளோட ஆன்மாவுக்கும் நம்மளுக்குள்ள இருக்க கடவுள் தன்மைக்கும் அந்த ஒன்னஸ் அப்படின்ற கான்செப்டோட நம்ம ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ அண்ட் ஐ லவ் யூ. அதாவது நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமையோ செய்யற விஷயங்களுக்கு மன்னிப்பு கேட்டு ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. உணர்வோட நம்ம தெரிஞ்சும் தெரியாமையோ செய்யற அந்த ஈகோவோட அசோசியேட் ஆகி கான்சியஸ்னஸ் இல்லாம நம்ம பண்ற தவறுகளுக்கு நம்மளுக்குள்ள இருக்க ஆன்மா கிட்டையும் நம்மளுக்குள்ள இருக்க கடவுள் தன்மை கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு அண்ட் தென் தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ. தேங்க்யூன்றது நான் ஆல்ரெடி சொன்னேன். நன்றி உணர்வை வெளிப்படுத்துறப்ப வந்து அது அவ்வளோ ஒரு பாசிட்டிவான விஷயம். நன்றி உணர்வை வெளிப்படுத்துறதுன்றது தேங்க்யூ. அண்ட் தென் ஐ லவ் யூ. லவ் யூன்றதா லவ்வும் தான் வந்து தனிப்பெரும் கருணை தான் அந்த பிரபஞ்சத்தோட அச்சாணி. ஸோ அதை வந்து நம்ம ஆன்மாவுக்கும் கடவுள் தன்மைக்கும் சொல்றக்கூடிய அந்த மந்த்ரா தான் இந்த ஹோ ஓப்பனோ ஓப்பனோ மந்த்ரா. இதனால நிறைய மேஜிக் வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி நம்ம தெளிவா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பட் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த தண்ணியை குடிக்கிறப்ப அந்த வாட்டருக்கு வந்து நம்ம இந்த ஹோப்பணும் நம்ம ஏன்னா அது சப்கான்சியஸோட கனெக்ட் ஆகுது இல்லையா? நம்ம தண்ணி குடிக்கிறப்பையும் சாப்பிட்றப்பையும் குளிக்கிறப்பையும் ஒரு சில சமயங்கள் அது தூங்குறதுக்கு முன்னாடியும் முழிச்சோடனையும் நம்ம சப்கான்சியஸோட அதிகமா கனெக்ட் ஆயிருப்போம். ஸோ நம்ம தண்ணி குடிக்கிறப்ப நம்ம வந்து சப்கான்சியஸோட அதிகமா கனெக்ட் ஆயிருப்போம். அதுவும் இல்லாம வாட்டருக்குன்ற கான்சியஸ்னஸ் இருக்கு. ஸோ நம்ம ஆன்மாவோட கனெக்ட் பண்றதுக்குரிய இந்த ஹோ ஓப்பன மந்திராவை நம்ம தண்ணி குடிக்கிறப்ப சொல்றப்ப நம்ம வாட்டரோட சேர்ந்து இந்த விஷயத்தையும் நம்ம உள்ளுக்குள்ள அனுப்பிச்சு விடுறோம். ஓகேவா? ஸோ அது நான் பண்ற ப்ராக்டிஸ். நான் இந்த எல்லா கோல்ஸ்லயும் நான் என்ன பண்றேன்றதையும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு எது ஃபீஸிபிளா இருக்கோ உங்களால எது முடியுதோ அதை பண்ணுங்க. அதுதான் மைண்ட்ஃபுல் ட்ரிங்கிங் சோலார் வாட்டர். ஸோ எல்லா நேரமும் வந்து நீங்க இந்த அளவு கான்சியஸா பண்றது கஷ்டமா தெரியலாம். பட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதை ஒரு கோலா வச்சு பண்றப்ப வந்து அது உங்களுடைய வாழ்க்கையோட ஒரு நடைமுறையா மாறிடும். அது வந்து தனி கான்செப்டா இல்லாம நீங்க தண்ணி குடிக்கிறப்பயே எதையோ நினைச்சு குடிக்கிறதுக்கு பதிலா நல்ல விஷயத்த நினைச்சு குடிக்கிறீங்க. அவ்வளவுதான் விஷயம். எதையோ சாப்பிடறதுக்கு பதிலா நல்ல விஷயத்த சாப்பிடுங்க. எதையோ நினைச்சிட்டு எதையோ டிவியை பார்த்துட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலா நல்ல விஷயத்த நினைச்சு குடிங்க. அதனால உங்களோட ஃப்ரீக்வன்சி எனர்ஜி மாறும். இந்த சஃபரிங்ல இருந்து நம்ம வெளியே வந்துடலாம். ஓகேவா? அதான் மைண்ட்ஃபுல் ட்ரிங்கிங்.